ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இந்த மாதிரி ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அட்டை கூடவே வந்து சின்னதாக கட் பண்ணி இது போல் ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அட்டையை வந்து இந்த மாதிரி வச்சு நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல இது போல் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒட்டிட்டு க்ளூ தடவிக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா க்ளூ தடவுனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் பெயிண்ட் வந்து இதில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலேயும் கீழேயும் ரெண்டு இடத்துலையுமே வந்து கோலம் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டு எடுத்துக்கிட்டேன். டெக்கரேஷன்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆணியில் மாட்டுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அப்படி இல்லைனா இதோடைய பேக் சைடில் வந்து நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டி நான் செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன அகல் விளக்கு இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வாசலாண்டை ஒட்டி அகல் விளக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பூஜை ரூமில் ஒட்டி கூட ஒரு சின்ன சிலை வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டெக்கர் பீஸ்லாம் வைக்கிற மாதிரி செவுத்தில் ஒட்டி இது போல் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் கொட்டாங்குச்சி தான் எடுத்திருக்கேன். இந்த கொட்டாங்குச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். 2 ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். 2 ஹோல்ஸும் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 2 பென்னு எடுத்திருக்கேன். காலி பென்னு மூடி இல்லாமல் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த 2 ஹோல்ஸ்லேயும் நான் வந்து இது போல் சொருகி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி சொருங்கினதுக்கப்புறமா இதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறேன். கிச்சனில் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டம்ளர்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி இதில் கவுத்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டம்ளர் வாஷ் பண்ணி அப்படியே நம்ம இதில் வந்து கவுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கொட்டாங்குச்சின்றதுனால ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். இதை வந்து நீங்கள் கிச்சனில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து பேங்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் ஒரு சின்ன பேக் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த துணி கடை, நகை கடையிலலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஜிப்போடு இருக்கனால இந்த பேக்கை நான் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து ஒரு பழைய சுடிதார் தான் எடுத்திருக்கேன். இந்த சுடிதாரை அந்த பேக் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பேக் எந்த சைஸ்க்கு இருக்கோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை இந்த பேக்கில் வச்சு நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஓரத்தில் இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓரத்துலேயும் மடித்து நம்ம அடிச்சுக்கலாம். இந்த 2 ஓரத்துலையும் மடித்து அடிச்சுட்டு மேலேயும் அதே போல் நம்ம மடித்து அடிக்க போகிறோம். இது போல் நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்க இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து நம்ம தச்சு எடுத்தாச்சு. இந்த பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பேக்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பக்கத்தில் கடைக்கு போகிறோன்னா எடுத்துன்னு போகிறதுக்கு கூட இந்த பேக்கை வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.